கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது எண்ணாகமம் 2வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த எண்ணாகம புத்தகம் 2வது அதிகாரத்தில் 34 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் எந்த விதமாக யுத்தத்திற்கு ஒவ்வொரு கோத்திரங்களும் செல்ல வேண்டும் என்பதை குறித்து மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோத்திரங்களின் கூடாரங்களின் வரிசை கிரமம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த கோத்திரம் எந்த பாளையத்தில் போக வேண்டும் என்றும், இதை 4 பாளையங்களாக பிரித்து 3 கோத்திரங்கள் ஒவ்வொரு பாளையத்திற்குமாக கர்த்தர் குறிப்பிட்டு கூறியுள்ளார் மோசேயுடன். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கொடிகள், அந்த கொடியண்டையிலே கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக இந்த 12 கோத்திரங்களும் பாளையம் இறங்க வேண்டும். சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் முதற்பாளையம். சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறம்னா கிழக்கு திசையில் முதற்பாளையம். யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். நம்ம இந்த சேனைகள் 20 வயது முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் யாரெல்லாம், எத்தனை பேரை எண்ணினாங்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்று 1வது அதிகாரத்துல பார்த்தோம். அதே கவுண்டிங் தான் இங்கேயும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சேனாபதின்னு வர்றது அங்க பிதாக்களின் வம்ச தலைவர்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள் மோசே ஆரோனோட சேர்ந்து அந்த கோத்திரத்தில் உள்ளவங்களை எண்ணினாங்க. அவர்கள் தான் இங்கு சேனாபதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே பெயர்கள் தான் இங்கும் வருகிறது. அவன் அருகே, இந்த யூதா கோத்திரத்தின் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சூவாரின் குமாரன் நெதனெயேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற்பாளையமாய் போக கடவர்கள். இது கிழக்கு பகுதியில் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் முதற்பாளையம். இதுதான் யூதாவின் பாளையத்தார். இந்த யூதாவின் பாளையத்தார் அல்லது கிழக்கு பகுதியில் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் உள்ள முதற்பாளையத்தில் யூதா, இசக்கார், செபுலோன் இந்த 3 கோத்திரங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. தென்புறத்தில் 2ஆம் பாளையம். இது 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வருகிறது. ரூபனுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். இந்த எண்ணிக்கை எல்லாமே 1வது அதிகாரத்தில் வருகிறது தான். இந்த சேனாபதியின் பெயர்கள் கூட, நேம் கூட எல்லாமே 1வது அதிகாரத்துல வருகிற பிதாக்களின் வம்சத்து தலைவர்கள் தான். அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஷூரி சதாயின் குமாரனாகிய செலோமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 151,450 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 2ஆம் பாளையமாய் போக கடவர்கள். இந்த 2ஆம் பாளையத்துல ரூபன், சிமியோன், காத் இந்த 3 கோத்திரங்களும் இணைக்கப்பட்டுள்ளது. இதை ரூபனின் பாளையத்தார் இல்லது தென்புறத்தில் 2வது பாளையம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது லேவியரின் சேனை.
முதல் 2 பாளையங்கள் 6 3 3 கோத்திரங்களாக 6 கோத்திரங்கள் கடந்து சென்ற பின்பு லேவியரின் சேனை அதுக்கு நடுவாக அதுல போகணும். அதன் பின்பாக 2 பாளையங்கள். பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போக கடவர்கள். முதல் பாளையம் கிழக்கு திசையிலையும் 2வது பாளையம் தென் திசையிலையும் முடிந்த பின்பு 3வதாக இந்த லேவியரின் சேனை ஆசரிப்பு கூடாரம் அதர பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போகிறார்கள். அதன் பின்பதாக 3வது பாளையம். இது மேல்புறத்தில் 3வது பாளையம். எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். கீதையோனின் குமாரனாகிய அபீத்தான் பென்யமீன் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். எண்ணப்பட்ட எப்ராஹிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,08,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போக கடவர்கள். இந்த 3வது பாளையத்தில் எப்ராஹிம், மனாசே, பென்யமீன் இவர்கள் மேல்புறத்தில் மேற்கு புறத்தில் மேற்கு திசையில் 3ஆம் பாளையமாக செல்ல வேண்டும். 4வதாக பின்பாளையம். இது வடபுறத்தில். தானுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அஹியேசர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 62,700 பேர். அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அக்கீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின்பாளையமாய் போக கடவர்கள். பின்பாளையமாய் அல்லது 4வது பாளையம் இவர்கள். இது வடபுறத்தில். இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 6,03,550 பேரா இருந்தார்கள். இந்த எண்ணிக்கை எல்லாமே நாம் 1வது அதிகாரத்தில் படித்த எல்லா காரியங்கள் தான். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையமிறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். இதில் 4 பாளையங்கள் போகிறது. முதல் பாளையத்துக்கு யூதாவும், 2வது பாளையத்துக்கு ரூபனும், 3வது பாளையத்துக்கு எப்ராஹிமும், 4வது பாளையத்துக்கு தானும் தலைமை தாங்குகிறார்கள். தான் கோத்திரமும் முதலில் செல்லுகிறது. இந்த யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து இசக்கார் செபிலோனும், ரூபன் கோத்திரத்தோடு சேர்ந்து சிமியோன் காத்தும், எப்ராஹிம் கோத்திரத்தோடு சேர்ந்து மனாசே பென்யமீனும், தான் கோத்திரத்தோடு சேர்ந்து ஆசேர் நப்தலியும் இவ்வாறு 12 கோத்திரங்களும் புறப்பட்டு செல்கிறது. முதல் 2 பாளையங்கள் கொடிகளின் கீழ் பாளையங்கள் புறப்பட்டு சென்ற பின்பு அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரம் அதன் பணிப்புட்டுகளை சுமந்து கொண்டு லேவியர்கள் செல்கிறார்கள். அதன் பின்பாக 2 பாளையங்கள் புறப்பட்டு செல்கிறது. குறிப்புகள்: கோத்திரம், சேனாபதி, எண்ணப்பட்ட சேனை, சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில். இது முதல் பாளையம்.
யூதா கோத்திரம் நகசன் சேனாபதி 74,600 பேர். இசக்கார் கோத்திரம் நெதனெயேல் சேனாபதி 54,400 பேர். செபுலோன் கோத்திரம் எலியாப் சேனாபதி 57,400 பேர். மொத்தம் எண்ணப்பட்டவர்கள் 1,86,400 பேர். தென்புறத்தில் இரண்டாம் பாளையம். ரூபன் கோத்திரம் எலிசூர் சேனாபதி 46,500 பேர். சிமியோன் கோத்திரத்தில் செலூமியேல் சேனாபதி 59,300 பேர். காத் கோத்திரத்தில் எலியாசாப் சேனாபதி 45,650 பேர். மொத்தம் இந்த பாளையத்தில் எண்ணப்பட்டவர்கள் 1,51,450 பேர். மேல்புறத்தில் மூன்றாம் பாளையம். கோத்திரம் எப்ராயிம் எலிசமா சேனாபதி 40,500 பேர். மனாசே கோத்திரத்தில் கமாலியேல் சேனாபதி 32,200 பேர். பென்யமீன் கோத்திரத்தில் அபீதான் சேனாபதி 35,400 பேர். மொத்தம் எண்ணப்பட்டவர்கள் 1,08,100. வடபுறத்தில் பின்பாளையம் அல்லது நான்காவது பாளையம். தான் கோத்திரம் அகியேசர் சேனாபதி 62,700 பேர். ஆசேர் கோத்திரம் பாகியேல் சேனாபதி 41,500 பேர். நப்தலி கோத்திரம் அகீரா சேனாபதி 53,400 பேர். மொத்தம் எண்ணப்பட்டவர்கள் 1,57,600 பேர். பொதுவான குறிப்புகள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையமிறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். மொத்தம் எத்தனை பேர் பிரயாணப்பட்டு போனார்கள்? யுத்த வீரராக 6,03,550 பேர்கள். இவர்கள் அனைவருமே 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.